शेषादिवंशकलेशोदिभूतचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्य सुतन् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् கடுவெறித்தக்குழை காமக்கடும் கழுவிழிந்து ஒருவெறித்தம் புக்குழிதல்வீர் உயிரின் குரல்களுக்கு ஒருவெறித்தம் எதிராமல் ஒரு ஏதுபோதுரை திருவெறித்த போரடிகத்திரீர் திருநாட்டகத்தே 82வது வாசனம் 72வது வெற்றி இதுக்கு சாமியமான சாமவேதம் குமால் நெஞ்சம் வீரின் கரணங்கி வெறுகுமால் வேட்கையின் எஞ்செய்கேன் வந்தனேன் தெருவெல்லாம் காவி கமிழ் திருக்காய் மறுவியமாயன் மாயம் நினைத்தது எம்பெருமானுடைய மாயத்தை திருக்காட்கரை அப்பனுடைய மாயத்தை நிகழ்ச்சியெல்லாம் குருகுமால் நெஞ்சம் நெஞ்சம் குருகுமால் வேட்கை பெருகுமால் வேட்கை அப்படின்னா ஆட்சிக்கே விழுந்தார் அந்த மாதிரி வேட்கை பெருகுமால் நெஞ்சம் குருகுமால் அந்த கதை இதனை சொல்றார். எரிகொள் சென்னாதிரு இரண்டுடனே உதயம் மலைவாய் விரிகின்ற வண்ணத்தார் எம்பெருமான் கண்கள் மீண்டவத்துள் எரிகொள் சென்றி அசுரரை போலா வெம்போலியர்க்கும் விரிவ சொல்லியிருந்தவோ மையம் முத்தும் பிடரியர்த்தி என்ன சொல்றார் அப்படின்னா கண்ணடைகளை ஈடுபட்டு இந்த கண் நமக்கு இந்த மாதிரி உருகுமால் வேட்கை பெருகுமால் தொந்தரவுன்றது அப்படி என்ற நாயகன் கண்ணழகுக்கு இறங்கி நாயக்கி விரைக்கும் பாசனம். நாயக்கன் என்பதனை கண்ட கண்கள் 10 காணவே என்கிறபடியே எம்பெருமான். நம்ம திருப்பாணாழ்வாரும் அதே மாதிரி கண்ணீர்கள் ஈடுபட்டு சொன்னார். நாயக்கி ஆழ்வார், ஆழ்வார் ஜீவாத்மா, நாயக்கன் பரமாத்மா. அவர் கண்ணீர்களிலே வெப்பத்தை கொண்டு சிவந்த 2 சூரிய மண்டலம் ஒருங்கி ஒரே பருவத்திலே தோன்றி விளங்குகிற தன்மையை விடைய எம்பெருமானத்தில் கண்கள் பூர்வதிக்கிற சூரிய விளக்கிற 2 பேர் சூரியால் ஒத்தன் இல்லை, 2 கண் இருக்க இல்லையா, 2 சூரியால் விரித்த மாதிரி எம்பெருமான திருக்கண்கள் அந்த சூரியன் வடிவங்களிலே ஜுவலித்துக் கொண்டு தோன்றுகிற சிவந்த நெருப்பிலே வேறு புகழில்லாமையால் மீண்டும் வந்து விழுந்து இருக்கிறார். பகைவரானா புடைய மந்தேகரணம் அசுரர்களுக்கு போலா அனுகூலரான மெல்லிய எம்போன்றவர்களுக்கு தாபம் செய்வனவாய் பருவுகின்றனா உருகுமால் வேட்கை பெருகுமால் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. விருப்பத்தோடு செரிக்கச் செய்யும் விதம் இதுதானோ சொல்லுங்கள். எம்பெருமானுக்கு சர்வரட்சன்னு பேரு. சர்வரட்சிகனானவன் என்ன ரட்சிக்கலையே, எனக்கு எல்லாம் தாபமாயிருக்கே, உருகுமால் பெருகுமால் அப்படின்னு அந்த ரட்சகத்துவத்திலேயே சங்கிப்படுறார். எம்பெருமான் ரட்சகத்துவத்திலே ஏன்னு மேல கூட்டிட்டு போகல. எரிகொள் சென்னாயது 2 வெப்பத்தை கொண்டு சிவந்த 2 சூரிய மண்டலம் உடனே விரையும் மலவாய் ஒருங்கே விரைய பர்வதத்திலே சூரிய உதயம் 2 இல்ல, ஒரு சூரியன் 2 பேர் விரிகின்றா தோன்ற விளங்குகிறா வண்ணத்தா தன்மை போன்ற தன்மையை விடைய எம்பெருமான் கண்கள் எம்பெருமான் திருக்கண்கள் அவற்றுள் அந்த சூரிய வடிவங்களிலே எரிகொள் செந்தி மீண்டு விழித்துக் கொண்டு தோன்றுகிற சிவந்த நெருப்பிலே வேறு புகலிடமில்லாமையால் மீண்டும் வந்து வீழ்ந்து இருக்கிறார் அசுரரை போலா பகைவரான கொடிய மந்தேகர் என்னும் அசுரர்களுக்கு போலா. இது ஒரு கதை சொல்றேன். எம்போலியர்க்கும்
அனுகூலரான மெல்லிய எந்தோன்றுவர்களுக்கும் விரிவா தாபம் செய்வனவாய் பரவுகின்றன. வியம்புத்தும் விளறியது எம்பெருமான் உலகமுடனையும் விருப்பத்தோடு செழிக்கச் செய்யும் விதம் சர்வரட்சகன் ரட்சிக்கும் செய்தோ இதுவோ சொல்லி இதுதானோ சொல்லுங்கள். அர்க்கியம் கொடுக்குறான் 3 வேளை. பிராமணாள் சந்தியாவந்தனம் பண்ணிச்சு. இத்தரர்களும் என்ன பண்றான்? காயத்ரி மந்திரங்கள் சென்று அர்க்கியம் கொடுக்குறாங்க. இந்த அர்க்கியம் போய் மந்தேகால் என்ற ராட்சசர்கள் இந்த சூரியனுக்கு தொந்தரவு பண்ணிருந்தாலே அவளுக்கு நெருப்பு போல் விழுந்து போயிடுவான். சூரியனுக்கு முன்னுக்கு போறதுக்கு வெளியில் இருக்கணும். அந்த மந்தேகால் என்ற ராட்சசாவை தபசு பண்ணி பிரம்மாவன் சூரியனோட சண்டை பிடிக்கிறதுக்கு போறான். அது எதனால போறதுல அப்படின்னு நாம கொடுக்குற அங்கத்தாலே அந்த மந்தேகல் ராட்சசா அழிந்து போவாளாம். அதுக்காக சூரியன் நமக்கு நல்லது பண்ணுவான். அந்த மாதிரி அந்த மந்தேகாலுக்கு எந்த மாதிரி நெருப்பு போலே நம்ம அர்க்கம் போய் சேர்ந்த போது இந்த 2 பேரும் சூரியன் கண்கள் எனக்கு உடுத்துறதே உருகுமால் பெருகுமால் பண்றது என்ன பண்றது? இதுதான் நம்ம சர்வரட்சகத்துவம் பெருமாள் மேல பிடி சொல்றார் ஆழ்வார். ஏன்னா ஆழ்வார் ஞானி. உருவ வெளிப்பாடு கண்ட நாயகரது கண்ணழகுக்கு இறங்கி உரைக்கும் வாசகம் இருக்கு. இது உருவ வெளிப்பாடானது. உருவ வெளிப்பாடு எப்படின்னா கண்ணாடியில் பார்த்தா உருவம் தெரியுது. அதோட பேச முடியுமா? அது ஜீவனமே இல்லை, காண்டு பிம்பம். அந்த மாதிரி அவரை பார்க்கலாமே தவிர அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி உருவ வெளிப்பாடாவது பிரிந்து சென்ற நாயகனிடத்தில் இடைவிடாது கருத்தை ஊன்று வைத்த மனத்தின் நினைப்பும் வெகுதியால் அவரது வடிவம் வெளிப்பாட்டாய் கண்ணுக்கு எதிரே காணப்படுதல். அங்கனம் காணப்பட அவ்வடிவத்தின் கண்ணெடுகிலே ஈடுபட்ட நாயக்கி அவ்வடிவம் கைக்கு எட்டாது மறைந்த பிம்பு. கண்ணாடி பிம்பத்து மாதிரி அக்கண்ணழகு தன் காதல் நோயை மிக வளர்த்தி தன்னை மிக வருத்துகின்ற அவையை தோழியரை நோக்கி சொன்னது இது. 2 சூரிய மண்டலங்கள் உதயகிரியில் ஏக காலத்தில் தோன்றி விளங்குகிற தன்மை போன்றா தன்மையை உடையவனானா எம்பெருமானது திருக்கண்கள் ஆனவை எமக்கு தாபஹேத்துவாய் இராகின்றன. அந்த சூரிய வடிவங்களிலே செலுத்துக் கொண்டு தோன்றுகிற சிவந்த நெருப்பிலே வேறு கதியத்து விழுந்து சாகின்ற மந்தேகர் என்னும் அசுரர்களுக்கு அவை எப்படி தாப கரங்களாய் இருக்கின்றனவோ அப்படியே அனுகூலமான எம்போல்வார்களுக்கும் தாபம் செய்வனவாய் பருதுகின்றன. மந்தேகர்களுக்கு அர்க்கியம் போய் சேர்ந்து சுடுமா போலே என்னை ஒரு கண்ணு தாபம் சுடுகிறது. அனுகூலரான எம்போல்வார்களுக்கும் தாபம் செய்வனவாய் பருவுகின்றன. எம்பெருமான் உலகமுழுவதையும் விரும்பி காத்து புகழ் பெற்றிருக்கும் தன்மைக்கு இதுவோ ஏற்றது என்றாலாயிற்று. காக்குமியல்வினன் கண்ணபெருமான் என்று சொல்றான். இதையா நீ காக்கிறது காணும் என்றான். தைத்திரி ஆரண்யகம் என்னும் வேறுபாகத்தில் 2வது பிரஷ்னத்தில் 2வது அனுவாகத்தில் ஓதப்பட்டுள்ள ஒரு வரலாறு இப்பாட்டின் 3ஆம் படியில் கொள்ளப்படவுள்ளது. எது 3ஆம் படி? ஈண்டவத்துள் எரிகொள் செந்தி அசுரரை போலா. அது என்ன? மந்தேகாவனம் என்னும் தீபத்தில் வாழும் மந்தேகர் என்னும் அசுரர்கள் உக்கிரமான தபத்தை செய்து வறுமையிடத்து வரம் பெற்று அதனால் செருக்கடைந்து எப்பொழுதும் சூரியனை வளைந்து எதிர்த்து
தடுத்து போர் செய்கின்றனர் என்றும் அந்தனர் முதலியோர் சந்தியா காலங்களில் மந்திர பூர்வகமாக கையில் எடுத்துவிடும் அத்தியதீர்த்தங்கள் வஜ்ராயுதம் போல் ஆகி அவர்கள் மேலே விழுந்து அவர்களை அப்பால் தள்ளி சூரியனுடைய சஞ்சாரத்துக்கு தடையில்லாதபடி செய்கின்றன என்றும் அந்தனர் முதலியோர் செலுத்தும் அர்க்கத்தின் ஆத்தலால் சூரிய மண்டலத்தின் இடையே ஒரு சிந்தி எழுந்து ஜுவலிக்க விளக்கில் விட்டில் போல் அத்தீயில் அசுரர்கள் விழுந்து மாண்டு போகின்றனர் என்றும் ஓதப்பட்டுள்ளது. வேதத்தில் சொல்லி விஷயங்கள் 2 சூரிய மண்டலம் ஏற்காலத்திலே ஒரு உதயகிரியில் உரித்து எழுந்து விளங்குகின்றா போன்ற எம்பெருமான் கண்கள் வல்லியலான அவ்வசுரக்கு போலா மெல்லியலான எமக்கும் தாபம் செய்கின்றனவே. அவா வல்லவர்கள், நாங்கள் கொசுகு மாதிரி இருக்கோம். மெல்லியலான எமக்கு தாபம் செய்கின்றனவே. வெளியாரை அழித்து மெலியாரை காத்தரன்றோ முறைமை. எம்பெருமான் மிருகமுடவரையும் அன்போடு செழிப்படையும்படி காத்தருள்கின்றான் என்றது இவ்வண்ணமேயோ என்று பராங்குஷனாய்க்கு வருந்தி கூறுகின்றாள். உருகுமால் நெஞ்சம் பெருகுமால் வேட்கை என்கிறபடியே அந்த திருக்காட்கரை எம்பெருமான் இருக்காரு. அவர் நமக்கு இந்த மாதிரி அப்படியே இருக்கான்தான் தேவிச்சு வந்தவா பெருமான் அப்படியே இருக்கான்தான். அப்படியே ஏக காலத்திலே 2 சூரிய மண்டலம் போலா என்றது அபூதோபமை. அரக்கராகிய மந்தேகரை அசுரர் என்றது கொடுமையில் ஒற்றுமையால் அசுரரை உருவமயக்கம் அசுரருக்கு என பொருள்படுதல் உதயம்பலை மகர ஒற்று தன்னை பற்றிய விரித்தல் விசாரம். மந்தேகர்கள் எரிகொள் செந்தியில் வீழ்ந்து அழிதல் எப்பொழுதும் நிகழ்ந்ததால் அத்தன்மையை மீண்டு என்பதனால் குறித்தது எனலாம். மீண்டும் மீண்டும் என்றவாறு இப்பாட்டுக்கு உள்ளுரை பொருளானது எம்பெருமான் முதலில் அக்கண்ணனுக்கு இலக்கான பொழுது தம்பக்கல் வைத்த கடாட்சம் தானே பின்பு பூர்ணானுபவம் பெறாமையால் வருந்தும் மனதில் தமக்கு பரிதாப ஹேத்துவாக தோன்றும் விதத்தை ஆழ்வார் அன்போடு கூறுகிறோம். எம்பெருமானது மைமலை போல விளங்கும் திருமேனியில் சோதி வடிவம் ஆய் காணப்படுகிற கண்களின் நோக்கம் அனுபவத்தை கொடாமையா பிரதிகூலருக்கு பேர் விளைத்தது போல அடியவனான எமக்கும் வருத்தம் விளைவிக்கின்றன. இப்படிப்பட்ட எம்பெருமான் லோகத்துக்கு ரட்சகனாகும் தன்னை என்கிற தம்மை விரைவில் சேர்த்துக் கொள்ளாமையால் உண்டான ஆற்றாமை அவனுடைய ரட்சகத்திலும் சங்கை செய்யும்படியாயிருக்கு என்றார். சரி, ஆழ்வாருக்கு எம்பெருமான் கண்கள் பார்த்ததுன்னா பாபகரமாக இருக்கு, இதுக்கு என்ன பண்ணுறது கவலையே கேட்கிறார். சரி, புதுகுமால் நெஞ்சம் வீரன் பரவெண்ணே, இதுக்கு சாமியமான திருவாய்மொழி சாமவேதம். அவனுடைய சீர்குணாரத்தாலே செய்தியம் பெறுகிறது இருக்கு. உயிர்காத்தாள் செய்வின் திருமாதிருமிசோலை என்ன என்ன திருமால் எந்திரை போந்தான் என்கிறபடியே உஷாராயிருங்கோ, அவனுடைய சீர்குணத்தை ஆளுங்கால் பெற வேண்டாம், போன மேல் வரத்துக்கே அவர்களை உள்ளியே மொழிகுவார்கள் அப்படின்றார். அந்த மாதிரி காட்கரையப்பின் பெருமாத்தங்கள் என் நெஞ்சை உருக்கும். உருகுமால் நெஞ்சம்
இரண்டாவது மாசத்துக்குள்ளே பரிமாற்றம் நினைக்க க்ஷமனாகிறது. பெருமானை சேர்த்தது இருந்தாலே எப்படி பெருமாறுறான்னு அது என்னால சொல்ல முடியாது. மூணாவது பாசனம், அவன் காட்டினபடிகளை அனுசந்திக்க க்ஷமனாகிறேன். அவன் என்ன காட்டினானோ அதனை எனக்கு அனுசந்தானது வாசகம் விட்டு சொன்னதே முடியாது. நாலாம் பாசனத்துக்குள்ளே சர்வசேஷி என் பக்கல் பெண்ணினும் யாமோரும் எனக்கு அரிய நிலவல்ல. ஆரம்பரியமாட்டேன், ஆரம்பரியமாட்டான் அப்பேற்பட்ட அனுக்கிரகம். ஆறாம் பாசனத்துக்குள்ள அஞ்சாவதற்குள்ளே என்னை அடிமை கொள்வார் போல் வந்து புகுந்து உருவமும் ஆதிரும் உடனே உண்டான். போருமா? இவருடைய உருவத்தையும் ஆதிரும் உடனே உண்டான். ஆறாம் பாசனத்துக்குள்ளே அவனை கண்டவாறே அவன் வஞ்சனைகள் மெய்யென்றிருப்பன் என்கிறார். எம்பெருமான் வஞ்சக்கன், கடியன், கொடியன், நெடியமான், உலகம் விட்டுடையன் ஆயிரம் அவனே கிடக்கவில்லை என்றார். அந்த மாதிரி சொல்றார் இந்த பெருமானத்தை. யாரு? அந்த திருக்காட்கரை அப்பனுக்கு. சரி, எட்டாம் பாசத்துக்குள்ளே ஏழாவது வாசகத்துக்குள்ளே வடிவகழ்வாரை போல் புகுந்தோ என் உயிரை புஜித்து புஜியாதாரை போல் இருந்தான். அபாவத் ஆழ்வார் அவா அதிகமா, எம்பெருமான் அவா அதிகமானா எம்பெருமான் அவா கண்ணும் ஆழ்வாரது அதிகம் தெரிஞ்சிருந்தார். ஆனா இங்க என்ன ஆச்சு? என்னில் வண்ணம் பார்த்து தான் என்னை முத்த பெறுகிறான் கண்டார். சாப்பிட்டு இருந்தாரா அவரே பெறுகிறான், அவரை வந்து முத்து விடுபட்டு அந்த மாதிரி அடிமை கொள்வாரை போல் புகுந்து என் உயிரை புஜித்து புஜியாதாரை போல் இருந்தான். எட்டாவது வாசகத்துக்குள்ளே நாள்தோறும் அறியான் என்றாலும் பெறாப்பேர் பெற்றாற் போலே இருக்கும் குணம் அவர்ணனியம் வர்ணிக்க முடியாது. அப்பொழுதை கப்பொழுது என் ஆறா அமுதமே என்கிறபடியே நாள்தோறும் அறியார் என்றாலும் பெறாப்பேர் பெற்றா போல இருக்கும் குணம் யாராலையும் வர்ணிக்க முடியாது. 9வது வாசகத்திற்குள்ளே நீயோ இப்படிப்பட்டீர் என்ன நிதிசூரிடம் நான் பட்டதே பட்டார்களா? அப்படி நான் பெற்றது அவளும் பெற்ற நித்தியம் படல. 10வது வாசகத்தாலே தம்மில் கலந்தவன் அபினிவேஷம் தம்மிலும் மிக்கிருந்தது என்கிறார். அவருடைய அபினிவேஷம் அது வர்ணிக்க முடியாது, உயர்ந்தது. சரி, கர்த்தார் ஜென்மம் முடிந்து அடிக்கடியான சம்சாரமும் நசிக்கும் என்கிறார். புத்தபாசனுக்கு சொல்லுவர்களுக்கு ஜென்மம் முடியும். சரி, பூர்வபாசத்துக்குள்ளே திருவேங்கடம் அப்படின்னார். சென்றவுடைய கண் விழித்தாள். சர்வேஸ்வரன் கண் தோற்பித்து நிரந்தர அனுபவம் பெறவில்லை. பாதகமானபடியே தோழி குறைக்கிறாள். அவருடைய கண் பார்வை பாதகமாகிறபடியாலே தோழி குறைக்கிறாள். உருவெளிப்பாட்டில் எம்பெருமான் கண்கள் பாதகமானபடியை தோழிக்கு விரைக்கிறாள். இது திருவாய்மொழி வியாக்கியானம், சாமம், வேதம். அடுத்தது ஈட்டு சுவாமி நம்பிள்ளை சுவாமி என்ன சொல்றாருன்னா, அனுபவ அலாபத்தாலே சித்திரரா ஆனவர் தம்மை பிரதம அங்கீகாரம் பண்ணின ஈஸ்வர கடாட்சந்தான் தமக்கு பிரித்தாபஹேத்துவான பிரகாரத்தை நாயகனான சர்வேஸ்வரனுடைய திருக்கண்களை கண்டு அனுபவிக்கப் பெறாமையாலே அவதானே பரிதவிப்பிக்கிற பிரகாரத்தை நாயக்கி தோழியருக்கு உரைத்த பாசுரத்தாலே அலை செய்கிறார். பெரும்பாலும் முன்னாலே நேர செய்ய விடலாம், ஒரு ஓரமா வந்து செய்யணும். கெங்கண் சிரிச்சிறதே எம்மேல் வெளியாகவும் தாங்காலும் செய்யலாம் அப்படின்னு பெருமாளை கடாட்சம் நேர போய் செய்யக்கூடாது, ஒரு வகைக்கு செய்கிறோம். சிரிச்சிறதே திங்களும் ஆதித்யனும் கலந்தார் போல்
ஆதித்யன் பெருக்குபடியவன் அவருடைய கிரணங்கள். இது குளித்து ரெண்டும் சேர்ந்தாப்போ இருக்கணும். கூடியிருந்து குளிர்ந்தேல் வரும்பாவாய்ங்கிற மாதிரி அவங்க கூடியிருக்கணும். அப்படின்னா செங்கண் சிரிச்சிலே எம்மேல் வெளிக்க வேண்டும் இல்லாமல் ஏறுகள் சென்னாயிருங்கள் இரண்டுடனே அதிசயம் வலவாய் விரிகின்றன அண்டத்தான். சிவப்பாலும் பௌஷ்ணியத்தாலும் அக்னிஸ்வபாவத்தை கொள்ளுவதாய் எம்பெருமான் பெண்கள் படி இருக்கு, சிவப்பா இருக்கு. எதுக்காக? தாயார் பார்த்து அவருடைய உடம்பு சிவப்பெல்லாம் கண்டு கொண்டுள்ளார். தாயாருக்கு இவருடைய கருப்பு பார்த்து கண்ணிலே பெருமாளுடைய கருப்பெல்லாம் தாயார் கண்ணில் போயிடலாம். அந்த மாதிரி சிவப்பாலும் ஔஷ்ணியத்தாலும் அக்னிஸ்வபாவத்தை கொள்ளுவதாய் உதய திசையிலே ராகத்தை விடைத்தான் ஆதித்யனுடைய 2 வடிவு ஏக காலத்திலே சகச்சரித்தமாய் உதயகிரி இடத்திலே பரம்பகிருதி எந்தனாம்படியான ரூபத்தை உடையனமாகினா எம்பெருமான் கண்கள். அடியிலே என்னை அலங்காரகமாக்கிக் கொண்ட சுவாமியினுடைய திருக்கண்கள். எல்லாருக்கும் கண் தெரிவதில்லை, மனம் பார்க்கிறது. அடியிலே இவரை சேஷப்பட்டவர், இவருக்கு சேஷத்தும் பாரதந்திரியும் அலங்காரகத்துவம் உண்டு அப்படின்னு அருள் புரிந்தார், பார்த்தார். அது இந்த மாதிரி இருக்கு. அடியிலே என்னை அலங்காரகமாக்கிக் கொண்ட சுவாமியினுடைய திருக்கண்கள் மீண்டவத்துள் இருகள் சிந்தி வீழ் அசுதனை போதார். அந்த ஆதித்ய ரூபங்களுக்குள்ளே காயத்ரி பூதமான அக்னிசக்தியாலே ஜலித்துக் கொண்டு தோற்றின சிவந்த அக்னியிலே ஆதித்யனுக்கு பாதகராய் வந்து தாங்களே மீண்டு விழும்படியான மண்டேயகாரிகளான ஆசுர பிரகிருதிகளை போலே எம்போலியர்க்கும் விரிவா ஆனுகூல்யம் உடையராய் அவரைகளான எம்போல்வார்க்கும் தாக கண்களாய்கொண்டு பரம்பால் என்று சொல்லீர். இதுவோ மையம் முத்தும் விளறியது உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தண்டாமரை கண்ணன் என்கிறபடியே இந்த கண்ணோ லோகத்தை எல்லாம் வெளிச்செருப்பித்த நட்சத்திரங்கள் இப்படி பாதகங்களான இவற்றுக்கு அந்த ரட்சகத்தும் உண்டானபடியே சொல்லீர் என்ன தன் ஆத்தானையை தோழியத்துரைத்தாளாயிற்று. இத்தால் ஜிதம்பே குண்டரீகாட்சா நமஸ்தே விஸ்வபாவனா நமஸ்தே ஸ்திரீகேஷா மகாபூர்விதா குண்டரீகாட்சான கமலக்கண்ணன் என்கிறபடியே பிரதமத்திலே சேஷத்துவத்தை பிறப்பித்த சுவாமி கடாட்சமானது அனுபவத்தை படாமையாலே பிரதிகூல விஷயத்தில் பரிதாபஹேதுவாமோ பாதி அனுகூலதான நமக்கு ஆர்த்தியகமாக என்றன ஆர்த்தி விளைப்பிக்கிறது. இது நோக்கத்துக்கு ரட்சகமானபடி எங்கனே என்று சொருத்துக்களுக்கு நொந்து உரைத்தாராயிற்று. வளரி என்று வெளுப்பாய் வெளிச்செரிப்பிக்கிற முகத்தாலே ரட்சணத்தை செல்லித்தாயிற்று. சரி, அவதாரிக்கு என்ன சொல்றார்? ஜியர் எனக்கு பாட்டு அனபவிதமாக இருக்கும் நிலை செய்யற யாருக்கு? நஞ்சியர் வேதாந்தி சுவாமி, அவருக்கு ஆச்சாரியன். யாருக்கு? ஈட்டு பெருக்கருக்கு ஈட்டு சொந்தவருக்கு உருவெளிப்பாட்டிலே நம்பிள்ளை சுவாமிக்கு உருவெளிப்பாட்டிலே சர்வேஸ்வரனுடைய திருக்கண்கள் பாதகமாகிறபடியை சொல்லுகிறது. இவரது ஆத்தாமை உண்டாகிறே இப்பாழ்சனமும் சொன்னால் சாத்மிப்பது. சாத்மிக்கான்னு நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுற மாதிரி இங்கு திங்களும் மாத்தின் சேர்ந்தா போல் கடாட்சம் வேண்டும் என்றவரா நேர பார்த்து என்ன கண்டு முடிக்கணும். அந்த மாதிரி இருக்கு. நெருப்பை ஓடாரிப்பனவாய் சிவந்திருந்துள்ளவாய் இரண்டு உதயகிரியிலே உடலே விரிக்கின்ற வண்ணத்தா அக்காலத்திலே பரம்பகிரவத்தின்படியை உடைத்தாகிறார் என்றான் சர்வேஸ்வரன்களே திருக்கண்கள். நமக்கே எப்படியான சூரிய உறவை பார்த்து எத்தனை பார்க்கலாம் நீங்கள் கண்ணை விடுக்கிறார்கள்.
ஆதித்யன் விரிக்கும் பொழுதிலே மந்தேகர் என்பார் அசுரர் ரத்தத்தை பற்றி கொண்டு போகாரே இருப்பார்களாய். பிராமணர் நீர் போடுகிறத்தாலே ஆதித்யனுக்குள் தேஜஸ் இருந்து அதனை அவர்கள் புக்கு முடிந்து போகக்கூடியவராக இருப்பார்களே. அப்படியே புறம்பு போக்கற்று மறுபடியும் ஆதித்யர்களுடைய அந்த எரிகிற நெருப்பிலே விழுந்து போகிற அசுரர்களை போலே எம்போலியர்க்கும் விரிவா, என்னை போலே ஆசைப்பட்டு பெறாதே நோவழுகிறவர்களுக்கெல்லாம் அவ்வசுரர்களுக்கு போலே இவை பாதகமாய்கொண்டு பிரகாசியால் என்பது சொல்லி இருவோ வையம் முத்தம் விளறுகிறே இது வையம் காக்கும் விஷயமா. லோகமாக கையெழுத்து கூப்பிடுகிறது. அடி இருவோ கை கூப்பினா இது மாதிரி கொண்டதே சொல்லியோ இவை பாதகமாயோ லோகமாக கையெழுத்து கூப்பிடுகிறது. வாயின் திரிவுகளில் பிராட்டி ஆகையாலே வாயின் திரைகளும் காரல் படனாராய் அவர்களும் ருஞ்சனின் ருஞ்சாயால் அன்றிக்கே மீண்டு அவத்துள் எரிவல் செந்தியில் வீழ் அசுரனை போல எம்போலி இருக்கும் பாரித்யாதிகளுடைய தேஜஸிலே விழுந்து முடிந்து போகிற அசுர பிரகதிகளைப் போலே ஆகாதே நம்போல்வார்க்கு இக்கண்கள் பாதகமாகிறபடி விரும்பச் சொல்லீர். இப்படிவில் எனக்கு ஒரு புகலிடம் சொல்லீர். விதிகையாவது பரம்புகை அத்தால் போய் புகழ்கையாய் புகலிடம் என்று வருகிறது. இத்தசையில் விசேஷ கடாட்சத்தாலே அவளை ஆஸ்வசிப்பிக்க இவளுக்கு ஏறாத செயலை செய்யுமவரில் சீத்தத்தோடு இவள் அருள் பெற்றவனாய் கடாட்சித்தான். அத்தாலே தான் அவன் அருள் பெற்றும் செயலை செய்யுமவள் ஆதாத்யம் ஆபன்னையாய் இந்நிகிரக கடாட்சம் அத்தாவித விஷயம் என்று ஒதுக்க இத்திருக்கண்கள் உள்ள நம் சுவாமி அழகிறே திருக்கண்கள் அழகிறே என்று அனுபவித்துக் கொண்டு இப்புவியில் முத்தும் தத்விதரில் பிரசரித்த கடாட்சத்தில் ஈடுபட்டு தன் நீர்த்தோழியோடு விஸ்மயப்படுகிறாள். எரிகொள் என்னாயிரில் நெருப்பை உமிழா நிற்பனவாய் உதயாத்திரியிலே சர்வதா அக்னிஜ்வாலை போன்ற கிரண பிரசனத்தை உடைகிறாய். அதி அருணாதித்வத்ரயம் யுகபத் விரித்தா போலே கண்டுகுறி ஒட்ட நேரம் விரித்தா போலே என்றது. தத்பர பாகா அஞ்சனாத்திரி போன்ற அஸ்மத் சுவாமியுடைய திருக்கண்கள் இன்னும் அசுரர் மேல் பார்வை போல் என்போல் வாரிலும் வையமெங்கும் பார்வை உள்ளனவாங்கிறான் என்ற எம்பெருமான் கண்கள் என்கிறார். அஸ்தமித்த ஆதித்யன் புனகா விதிக்கும் போது சத்பிராமண பிரம்மாஸ்திர பிரயோக ரூப அர்க்ய பிரதானம் செய்ய அது ஆதித்யோதய விரோதி மந்தேகர் மேலே பிரயோகித்தபடியால் அத்தால் உத்பூத சக்தி ஆதித்யனால் உத்பூத பிரஜ்வல திருணாக்கினியில் விழுந்து எரிகிற அசுரரை போலே என்னை பார்ப்பது என்னை போன்ற அரிலுமாய் என்னை போன்றவர்களுமாய் இதுக்கு என்ன உபாயம் சொல்லி என்று தன் தோழிமார்களை கேட்கிறாள். மீண்டவத்துள் என்று கச்சானுஜானாமி இன்று போய் நாளை வா அப்படின்னு ராவணனுக்கு முதல் யுத்தத்தில் சொல்லியிருக்கிறான். தோத்து போறப்போ கதா ஜலம் தட்சிசி மேரதஸ்தா கதா அகிலம் தட்சிசி மேரதஸ்தா அவர் வந்து பார்க்க போயிட்டு வாப்பா அப்படின்னு என்று பெருமாள் நிலை செய்து மூலவனத்தோடு வந்த ராமநாதி விஷயமாகவுமா அந்த மாதிரி எனக்கு ஆயிரத்தி சொல்ற அஸ்புதரம் ஆரம்பம் எதேகரணமாம் லக்ஷ்மி வல்லபரியம் தான் வந்தே குருபரம்பராம்